ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு டைரக்ஷன் பண்ணால் அதோட ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு ஃபைட்டரை சேரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அது சேர்றதுக்கு ஒரு 6லேருந்து 7 வருஷம் நான் ட்ரைனிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய வேலைகள் செய்யும்போது பல அடிகள் பட்டிருக்கு, கை கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு கேள்வி. சரி, டைரக்ஷன் பண்ணலாம். கதை நாலேஜுன்றது வந்து எனக்கு ரொம்ப கதை பிடிக்கும். எனக்கு சினிமா விட்டால் எனக்கு எதுவும் தெரியாது. ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு கதை நான் எழுதும்போது என் மைண்டில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் ஒரு படம் பண்ணணும்னா ஒரு யங் பசங்க, சின்ன பையனை வச்சு இந்த கதை நான் எழுதும்போது எனக்கு எந்த ஹீரோவும் எந்த பசங்களும் மைண்டில் இல்லவே இல்லை எனக்கு. ஸோ யாருக்காகவும் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. ஒரு கதைக்காலம் அமைக்கணும். ஸோ அதனால தான் புதுமுகம். இது சூர்யா சேதுபதிக்காக எழுதப்பட்ட கதை கிடையாது. வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற ஒரு இளைஞனுக்காக வேண்டி எழுதப்பட்ட ஒரு கதை தான் இது. ஒரு பெரிய ஆக்ஷன் படம் தான். சென்டிமெண்ட் இருக்கும், எமோஷனல்ஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ஆக்ஷனை மீறி உன்னோட நடிப்பு திறமை நீங்கள் நிறைய காட்டுற இடங்கள் இருக்கும்னு சொன்னால், பெரிய ஒரு ஸ்டார் கூட ஒரு பையனை வச்சு பண்ணும்போது ஒரு சில சீன்ஸ் காம்ப்ரமைஸாக, மேக்ஸிமம் காம்ப்ரமைஸ் எங்கேயுமே ஆக மாட்டேன். சூர்யாவை வந்து நான் அந்த படத்துக்காக நான் உருவாக்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அந்த ஸ்போர்ட்ஸ் மேனை அந்த பையனை மாற்றணும். நான் திடீர்னு பையனை ஒரு கதைக்கு வேணுன்றதுக்காண்டி அவனுக்கு கொண்டு நடிப்பான்னா அதுவும் கஷ்டம். அந்த 1.25 வருஷம் கரெக்டாக 1.25 to 1.5 வருஷத்துக்கு பீரியடாக மார்னிங் ஈவினிங் 3 மணி நேரம் எவ்ரிடே 6 hours சூர்யா வந்து எம்ஏ ப்ராக்டிஸ் பண்ண வச்சேன். சூர்யா மாதிரி இன்னொரு 28 பசங்க அந்த படத்தில் லான்ச் ஆகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைட் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஒரு 1.5 வருஷத்தில் ரெடியாகி சூர்யா ஃபைட்டு கொண்டுனான்றதுனால அது வந்து ஈஸி கிடையாது. அது ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு அந்த 1.5 வருஷ பீரியட் தேவைப்பட்டுச்சு. ஸ்க்ரீன் பிளே ஃபைட்டாகவே இருக்குன்றக்கூடாது. ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் எந்த அளவுக்கு சேஞ்சிங்காக இருக்கும் சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது என்னோடய ஃபைட்டுக்குள்ளே ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொன்னீங்களா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து நான் பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட மனநிலைமையும் அந்த தேட்டரில் எனக்கு அப்படியே இருந்துச்சு நான் நம்புகிறேன். ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் இருந்தால் மினிமம் வந்து 10 lakhs ஆகும் சார், இத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் வைஸ் இருக்கும். ஸோ இந்த மூவியில் வந்து அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கலாமா இல்லை ஒரு ட்ராவல் பேஸை பார்க்கலாமா? ஒரு இடத்துல ஒரு விஷயம் டிமாண்ட் பண்ணுதுன்னா நம்ம அதை பண்ணியே ஆகணும். அது ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி எடுத்ததுக்கு நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணது, நானும் ஒய்ஃபும் பண்ணது ஒரு பெரிய. இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த படம் நீங்கள் சொல்கிறீங்க அடிதடி ரத்தம் குட்டு கொலைன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இதை நான் வேறு கோணத்தில் நான் பார்க்க ஒரு இன்டர்வியூவில் எனக்கு வந்து பாலா சார் சொன்னது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் படத்தில் இவ்வளோ வயலண்ட் இருக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்கும்போது அவர் சொன்னார், என் கண்ணுக்கு அது தப்பாக தெரியுது. ஸோ நான் அதை கேட்குற திராணிகள்லாம் எனக்கு சட்டத்துலேயும் இடம் இல்லை. நான் வந்து படத்தில் காட்டுறேன், மீடியாவில் காட்டுறேன். தப்பை தட்டி கேட்க சொல்லலை. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் தப்பாக இருந்தால் நம்ம அதை ஏன்னு கேட்டு தான் ஆகணும். தப்பு தான். ½ an hour ஃபைட் சொல்லுவாங்க, டக்குன்னு கட் பண்ணி ட்ரிம் பண்ணால் 10 நிமிஷம் தான் இருக்கும். ஹோல் ஃபுட்டேஜ் நான் சொல்கிறேன். ஹோல் ஃபுட்டேஜ் வரலாம். அதற்கு வேறு பல காரணங்களும் இருக்கலாம். இஸ் வெரி க்ளீன் அண்ட் கிளியர். என்ன வேணுமோ அதை ஷூட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அவரோட பையனை வச்சு பண்ணணும்னு ஆசைப்பா, ஈஸியாக கால் ஷீட் வந்துடும். எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் எல்லாருடைய அசம்ஷனுக்கும் நம்மளால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பேசுகிறவங்க அவங்களோட ஸ்பீச், அதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா வேணாமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். காமனாகவே ஃபைட் மாஸ்டருக்கு இன்சூரன்ஸ் என்பது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். இன்சூரன்ஸ்னு சொல்லும்போது அது ரொம்ப வருஷமாக போய்கிட்டு தான் இருக்குது. பிகாஸ் எங்களோட ஜாபை நாங்கள் ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சே பண்ணுறதுனால நிறைய எங்களுக்கும் ஒரு சில தடைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சார் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு பொதுவாக நல்லா இருக்கேன் சார். பொதுவாகவே வந்து ஆமாம், ஒரு சில விஷயங்களை காலையிலேருந்து பேசிகிட்டே வந்துருப்பீங்க. எப்படி இருக்காங்க அந்த மனநிலை எப்படி இருக்குது மைண்டில் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த படத்தை பற்றி எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வியூ பேட்டர்ன்? இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இத்தனை நாள் இத்தனை மாதங்கள் இதுக்கு இந்த படத்துக்காண்டி ரெடி ஆகி அந்த படத்தை ரெடி பண்ணிவிட்டு உழைச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கோம். ஸோ நாங்கள் எவ்வளோ பேசினாலும் எங்களுக்கு பேசிகிட்டே இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அது அதனால் சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு ஃபைட் மாஸ்டர்லேருந்து ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் ட்ராவல் வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் ஹீரோவாக இருக்காங்க, ப்ரொடியூசர் ஹீரோவாக இருக்காங்க, டைரக்டர் ஹீரோவாக இருக்காங்க. இப்போது அதெல்லாம் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் பண்ணும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எனக்கு இது வாழ்க்கையில் ஒரு கட்டம் நம்ம நகர்ற மாதிரி தான். ஒவ்வொரு கட்டமும் நம்ம நகர்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு ஃபைட்டரை சேரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அது சேர்றதுக்கு ஒரு காலகட்டம் தேவைப்பட்டுச்சு. ஒரு 6லேருந்து 7 வருஷம் நான் ட்ரைனிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஃபைட்டராக.
நான் இல்லை, எல்லோரும் அப்படி தான் ட்ரைனிங் பண்ணி யூனியனில் டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்டில் செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் யூனியனில் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைட்டராகவே வேலை கிடைக்கும். ஓகே, அது ஒரு பெரிய ஒரு ஜர்னி, ஒரு ப்ராசஸ். ஸோ அப்படி ஆகிட்டு ஃபைட் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஜர்னி ஒரு 12 வருஷம் நான் ஃபைட்டராக இருந்தேன், அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், டியூ போட்டிருக்கேன். நிறைய வேலைகள் செய்யும்போது பல அடிகள் பட்டிருக்கு, கை கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, நிறையா கிழிஞ்சு தையெல்லாம் போட்டு பெட் ரெஸ்ட்லாம் ஒரு 2 மந்த்ஸ்லாம் உட்காந்து. ஸோ லைஃப்பில் திருப்பி வந்து மேலே வந்து ஒரு ஃபைட்டராக ஒரு பொசிஷன் வந்துடும். 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு பீக்கில் ஒரு ஃபைட்டராக அசிஸ்டண்ட்டாக நிற்கும் போது வாழ்க்கையில் ஒரு கேள்வி வருது. ஸோ இப்படியே இருக்கும், இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது தான் நான் மாஸ்டர் ஆகணுன்ற எண்ணம் எனக்கு வந்தது. ஸோ அப்படி தான் நான் மாஸ்டர் ஆனேன். ஸோ மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 17-18 வருஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 250-300 படம் பண்ணியாச்சு. அவ்வளோ ஒரு இந்தியாவில் டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் பண்ணியாச்சு. ஒரு சிலர் மிஸ் ஆகிருக்கலாம், பட் ஆல்மோஸ்ட் படம் பண்ணியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைமில் அதே கேள்வி இன்றைக்கி வரும்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம். ஸோ எஸ், கடவுள் புண்ணியத்தில் நம்மளோட உழைப்பு இன்னும் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு கேள்வி, அதே கேள்வி இது ஒரு வந்த உடனே சரி டைரக்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படி தான் இந்த டைரக்ஷன்றது மைண்டில் வந்தது. அந்த இயக்குனர் சொல்ல உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தாண்டினா ஒரு நாலேஜ் இருக்கணும். எப்படின்னா வந்து ப்ரொடியூசரை அவங்களுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி அந்த காசுக்குள்ளே வளர்த்த 90 நாள் ஷூட்டாக 100 நாள் ஷூட்டாக அந்த காசுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும்ல. அது எப்படி சேலஞ்சிங்காக இருந்துச்சு அவங்களுக்கு? இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கதை நாலேஜுன்றது வந்து எனக்கு ரொம்ப கதை பிடிக்கும். அதுமாரி இப்போ நான் சொன்ன ஒரு 300 படங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 400-500 படமாக அதை ஃபைட்டராக பண்ணியிருக்கேன். நான் பல படங்கள் பல ஊர் போவோம் இல்லையா, அந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ பல படங்கள் பார்க்குற வாய்ப்பு இருக்கும். நான் நிறைய மூவிஸ் பார்ப்பேன். நிறைய எனக்கு ஃபேவரட்டான டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேவரட்டான ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நிறைய பார்த்து நான் பண்ணுற எல்லா படங்களோட கதைகள் நம்ம கேட்டு தான் நான் கமிட் பண்ணுவோம் படத்தை. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன அறியாமல் நான் அந்த கதைகளை உள்வாங்கிட்டே இருந்திருக்கேன். அந்த கதை எழுதும் விதம், கதை அவங்க வந்து என்கிட்ட சொல்கிற விதம், அது எனக்கு மைண்டில் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன்னா நமக்கு சினிமா விட்டால் எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ அப்படின்றனால நான் எந்தளவுக்கு இந்த சினிமாவை நேசிக்கிறோம் அந்தளவுக்கு நேசித்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிற எல்லாமே எனக்கு ஃபீடு ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வகையில் தான் நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சேன். ஒரு சில ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கதையோடு ட்ராவல் பண்ணும், எங்கேயுமே ஜர்க் ஆகாது. உங்களுடைய மோஸ்ட்டு மூவி எல்லாமே வந்து ஃபைட் சீக்வன்ஸோடு ட்ராவல் ஆகும். ஸோ அதில் ஒரு கதை ஒன்று இருக்கும். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லேயே ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ஒரு கதை இருக்கும். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. இந்த படத்தோட டீசர் பார்த்து ட்ரெயிலர் பார்த்துமே வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு டைரக்ஷன் பண்ணால் அதோட ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு என்னென்னா ஒரு 200 படங்கள் 250 படங்கள் மேலே பண்ணும்போது பல விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன். பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. பல புது விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய சான்சஸ் கிடச்சி பண்ணியிருக்கேன். பட் ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு கதை நான் எழுதும்போது என் மைண்டில் வந்து லைக் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் ஒரு படம் பண்ணணுன்னா ஒரு யங் சின்ன பையனை வச்சு ஒரு கதைக்காலம் அமைக்கணும். அதில் வந்து எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு மைண்டில் வச்சு தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனது. ஸோ அதனால தான் புதுமுகம். இந்த படம் சூர்யா சேதுபதி அந்த பையன் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பேச்சு வெளியே வந்தாலும் இது சூர்யா சேதுபதிக்காக எழுதப்பட்ட கதை கிடையாது. ஒரு யங் பிளட் ஒரு வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற ஒரு இளைஞனுக்கு வேண்டி எழுதப்பட்ட ஒரு கதை தான் இது. அந்த கதை முடிகிற பட்சத்தில் எனக்கு லக்கிலி ஒரு பார்ட்டில் ஒரு ஷூட் ஸ்பாட்டில் ஜவான் ஹிந்தி படம் ஷாருக் கான் படம் அட்லி இயக்கத்தில் சென்னையில் நடக்கும்போது விஜய் சேதுபதி சாரும் ஷாருக் கான் சாரும் ஃபைட் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ தான் சூர்யாவை நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் முடிஞ்ச டைம். ஸோ இந்த பையனோட ஹைட் வெயிட்டு கலரு அண்டு என் கதையில் ஒரு கதை களம் இருக்கு இல்லையா, அந்த கதை களத்துக்கு பொருந்துகிற ஒரு கதாபாத்திரமாக அந்த பையன் எனக்கு தெரிஞ்சாப்புல. ஸோ அப்படி தான் பிக் பண்ணேன். கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக தான் இருந்தாப்புல. எடுத்து நான் ரெடி பண்ணேன். அது சார்கிட்ட கதை சொல்லி சாரத்துக்கு பிடிச்சி போய் சூர்யா வர வச்சு கதை கேட்டு ஸோ தென் நான் சொன்னது சூர்யா கிட்டே நீங்கள் ரெடி ஆகணும் சூர்யா அந்த படத்துக்கு. ஏன்னா இது ஜஸ்ட் லைக் தட்னு பண்ணுற படம் கிடையாது. இது ஒரு பெரிய ஆக்ஷன் படம் தான். பட் ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், எமோஷனல்ஸ் இருக்கும். அண்ட் யூ ஹாவ் டு அப்பார்ட் ஃப்ரம் ஆக்ஷனை மீறி உன்னோட நடிப்பு திறமை நீங்கள் நிறைய காட்டுற இடங்கள் இருக்கும்னு சொன்னேன்.
அப்படி சொல்லி தான் ரெடி பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கூட ஒரு பையனை வச்சு பண்ணும்போது ஒரு சில சீன்ஸ் காம்ப்ரமைஸாக ஒரு ஹீரோக்கே வந்து ஃபைட் மாஸ்டர் டூப் போடலாமான்னு கேட்பாங்க. ஒரு சில விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பையனை வச்சு பண்ணும்போது காம்ப்ரமைசன்ஸ் இருக்கா சார்? என்கிட்ட வந்து ஜென்ரலாக ஒரே ஒரு குவாலிட்டி என்னன்னா, நான் மேக்ஸிமம் காம்ப்ரமைஸ் எங்கேயுமே ஆக மாட்டேன். ஏன் அடமெண்ட்டு கிடையாது. நான் டிசைன் பண்ணுற ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் முயற்சி செய்ய முடியும். அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் தோணுமே தவிர ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை வந்து நான் ஒருத்தரை பண்ண வைக்க மாட்டேன். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஏன்னா நான் ரிஹர்ஸ் பண்ணும்போதே நானும் சரி அசிஸ்டன்ஸும் சரி பல வாட்டி அதை செஞ்சு பார்த்து எஸ் இது டூவபிள் தான், இது பண்ணால் இப்படி பண்ண, இல்லை எனக்கு லைவாக பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி அதை பண்ண வைக்கலான்னு நான் அதுக்கு ஒரு 3-4 ஆப்ஷனோட தான் அந்த ஷார்ட்டை ரெடி பண்ணுவேன். ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நான் இவ்வளோ மெனக்கெடும் போது ஒரு சின்ன பையன் புது பையன் கிடச்சிருக்கானும் போது நான் கண்டிப்பாக அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லையா? அதனால் எனக்கு எப்படி சொல்கிறேன், அதை எனக்கு வந்து காம்ப்ரமைஸ்ன்ற பேச்சு கேட்டால். இன்னொன்று சூர்யாவை வந்து நான் அந்த படத்துக்காக நான் உருவாக்கியிருக்கேன். அது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த கதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. எம்எம்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லுவோம். பல மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கலந்த ஒரு கலவையான ஒரு ஆக்ஷன். ஸோ கதைக்கு இந்த ஏஜ் குரூப்பில் இப்படி ஒரு பையன் இந்த லுக்கில் வேணுன்றதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண அப்புறமா எனக்கு ஒரு சின்ன இல்லை ஒரு பெரிய எனக்கு ஒரு சேலஞ்ச் என்ன வருதுன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் மேனை அந்த பையனை மாற்றணும் நான். அது வந்து பெரிய ஒரு சேலஞ்ச். ஏன்னா நான் வந்து யூனிட்டில் சேர்ந்தப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 7 வருஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் ஃபைட்டர் ஆகிறதுக்கு. இப்போ திடீர்னு பையனை ஒரு கதைக்கு வேணுன்றதுக்காண்டி அவனை கொண்டு நடிப்பான்னா அதுவும் கஷ்டம், இந்த ஃபைட் பண்ண பாடம் அதுவும் கஷ்டம். ஸோ எனக்கு ஒரு 1.5 வருஷம் நான் சூர்யாவை ரெடி பண்ணேன். ஷூட்டிங்க்கு முன்னாடி 1.5 வருஷம் ஈரான்லேருந்து ஒரு ட்ரெயினர் ஷான் ஒருத்தரை வர வச்சு இங்கே அடையாரில் ஸ்டே பண்ண வச்சு அந்த 1.25 வருஷம் கரெக்டாக 1.25 to 1.5 வருஷத்துக்கு பீரியடாக மார்னிங் ஈவினிங் 3 மணி நேரம் எவ்ரிடே 6 hours சூர்யா வந்து எம்ஏ ப்ராக்டிஸ் பண்ண வச்சேன். ப்ளஸ் எனக்கு ஷூட் போயிடுவேன், பிரேக் எடுப்பேன், வருவேன், இதை மானிட்டர் பண்ணுவேன். அங்கே ஒரு 10 days போனால் இங்கே ஒரு 3-4 days வந்து மானிட்டர் பண்ணுவேன். இந்த மாதிரியே நானும் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஆஃப்டர் அ பீரியட் ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து எனக்கு ஒரு ஷேப் வராப்பில் சூர்யா. அப்போ தான் எனக்கு புரியுது, ஓகே இப்போ சூர்யா ஓகே ரெடி ஆகிட்டு இருக்கான். தென் இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த படம் சூர்யா இன்ட்ரொடக்ஷன் ஆகிறான்றது வெளியே நிறைய பேருக்கு தெரியுது. சூர்யா மாதிரி இன்னொரு 28 பசங்க இந்த படத்தில் லான்ச் ஆகிறாங்க. ஒரு 28 பசங்க லான்ச் ஆகிறோம். ஸோ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ண விடுதாங்க. ஸோ எனக்கு அந்த 7-8 மாதம் சூர்யாவை ரெடி பண்ணிட்டேன். அடுத்த 6-7 மாதம் இந்த நியூ கமர்ஸ் எல்லாருமே போயிட்டு ட்ரைனிங் பண்ண வச்சு அவங்கள ஒரு ஷேப் கொண்டு வந்து இந்த படத்தில் வரப்போகிற சண்டை காட்சி எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு 6 மாதமாக நான் ரிஹர்சல் பண்ணி பிளான் பண்ணி அந்த பசங்களை ட்ரைனிங் இந்த ஆக்ஷன் ட்ரெயின் என்ன பண்ண போகிறோமோ அந்த ஆக்ஷனை வந்து எவ்ரி டே ட்ரெயின் பண்ண வச்சேன். ட்ரெயின் பண்ணி ஒரு பாயிண்டில் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அந்த ஃபைட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி லாக் பண்ணியாச்சு. ஸோ லாக் பண்ண அப்புறமா டைரெக்டாக ஷூட்டிங்க்கு போகிறோம். ஷூட்டிங் போகும்போது அந்த 1.5 வருஷம் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த ட்ரைனிங் வந்து நம்ம கேப் விட்டுட்டோம்னா திருப்பி நமக்கு அந்த ஒரு போயிடும். திருப்பி அது ரீகால் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் எல்லாருக்குமே. ஸோ எனக்கு அந்த படத்தில் வரப்போகிற அந்த செக்மெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். பூஜையோடு சேர்த்து ஏவிஎம் நான் தான் ஷூட் பண்ணேன். ஸோ ஆல் இண்டியாவில் வந்து ஒரு கால் ஃபார் கொடுத்தோம். ஒரு எம்எம்ஏ டோர்னமெண்ட்டு நானும் என் ஒய்ஃபும் அவங்க தான் மிஸ்ஸஸ் ராஜலக்ஷ்மி அவங்க தான் வந்து ப்ரொடியூசர் படத்துக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஒரு எம்எம்ஏ டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி ரியல் ஃபைட்டர்ஸை வர வச்சு டோர்னமெண்ட் ஒரு 3 days நடத்தணும் ஏவிஎம்மில். அந்த 3 days நடந்த அந்த எம்எம்ஏ டோர்னமெண்ட்டோட ஃபுல் ஃபுட்டேஜை வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 கேமரா வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாகவே கேப்சர் பண்ணிட்டோம் அவங்களோட சம்மதத்தோட என்ஓசியோட. ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் எடுத்து முடிச்சு என் கம்பெனி மூலிமா ஏகே பிரேமன் மூலிமா அவங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டு அப்புறம் அந்த 1.5 வருஷம் ப்ராக்டிஸில் இருந்த என்னோடய ஃபைட்டர்ஸ் என்னோடய ஆக்டர்ஸ் எல்லாருமே உள்ளே போய் எங்களோட படத்துக்கு சம்மந்தமான ஆக்ஷனையும் சேர்த்து எடுத்தோம். ஸோ அப்படி முடிக்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்லாக எங்களுக்கு வந்து ஒரு ரியல் ஒரு ஃபைட் பண்ண வந்துச்சு. ஒரு படத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்களே, இப்போ ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஃபைட் பண்ணும்போது ஃபேன்ஸ் வந்து ஒருத்தனை வந்து முறைச்சாலே ஒரு ஹீரோ முறைச்சாலே போகிறோம் கைத்தட்டு வந்துடும். ஆனால் இது அப்படி இல்லை. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பையனை உள்ளுக்குள்ளே கொண்டு வரீங்க. ஓவர் ஃபைட்டாகவும் இருந்துடக்கூடாது. ஓவர் ஃபைட்டாக இருந்துச்சுன்னா நம்ப முடியாத ஒரு சீன்ஸாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபைட்டாக சொல்கிறீங்க. ஸோ எவ்வளோ சேலஞ்சிங் இருந்துச்சு? இது உண்மையிலே ரொம்ப புதுசான விஷயம் நான் அட்டம் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் இதை பண்ணது கிடையாது. ஒரு சிலர் எடுத்திருக்கலாம்.
ஆனால் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அது இந்த மாதிரி ஒரு ஃபைட் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அது ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு அந்த 1.5 வருஷ பீரியடு தேவைப்பட்டுச்சு அந்த ஃபைட்டை அந்த பையனை ரெடி பண்ணுறது. சூர்யான்றவனை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இது விஷயமா நான் பல இன்டர்நேஷ்னல் பீப்புள்ஸ்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபைட்டர்ஸை மீட் பண்ணியிருக்கேன், அவங்களோட லைஃப் ஜர்னி, அவங்களோட வீடியோஸ்லாம் வாங்கி என்ன பண்ணாங்க பார்த்து. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். பிகாஸ் ஒரு 1.5 வருஷத்தில் ரெடியாகி சூர்யா ஃபைட்டு கொண்டுனான்றதுனால அது வந்து ஈஸி கிடையாது. ஆல்ரெடி ஒரு 7-8 வருஷமாக பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அதுலேயே இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஜர்னியும் நான் வந்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை ரெடி பண்ணியிருக்கேன். அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அது உள்ள ஒரு பெரிய ஈடுபாடு, அது மேலே ஒரு மோகம் இருக்கவங்களால அதை பண்ண முடியும். இன்னொன்று என்ன சார், இப்போ வந்து ஒரு ஸ்டோரி பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் சீக்வன்ஸு ரொம்ப கம்மியாயிட்டு, அப்புறம் வந்து இந்த சாங் சீக்வன்ஸு கம்மியாயிட்டு, அவங்க சீன் பேஸாக ஃபைட்டு இருந்தால் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாலிட்டிக்காக 2-3 பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஒரு மாதிரியான ஒரு மூவி போயிட்டு இருக்குல்ல, ஒரு ஃபார்மட்டான ஒரு மூவி. எக்ஸாக்டான ஒரு ஆன்சர்னால் எனக்கு வந்து பிகாஸ் எனக்கு டேரக்டர் அப்ரோச் பண்ண விட மாறி இருக்கான்னு கேட்குறேன். ஆக்சுவலி அது அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி ஒருத்தவங்க மாறுறாங்கன்னா சொல்ல முடியாது. ஆடியன்ஸோட டேஸ்ட் இன்றைக்கி வந்து அவங்களோட படம் பார்க்கும் விதம், அவங்க பார்க்குற படங்கள், பல இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க. அண்ட் இட்ஸ் லைக் இன்னும் ஒன் டச்சில் வந்து நீங்கள் வந்து வேர்ல்டில் உள்ள எல்லா படத்தையும் வீட்டில் பார்த்துற அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறையா வந்து சோர்ஸஸ் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ பார்க்குற ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து ஹேவ் டு கீப் தம் எங்கேஜ் அப்படின்னு அது மாதிரி ஒரு படம் எடுக்கணுன்றது தான் எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் மைண்டில் இருக்கும். அதுதான் என்னோட சேலஞ்சுமே கூட. ஸோ அந்த ப்ராசஸில் தான் அவங்க இப்படி மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணி எடுத்து பார்க்குறது. இட்ஸ் லைக் அ ப்ராசஸ். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்துக்காண்டியும் திருப்திப்படுத்திட முடியாது. ஏன்னா ஒரு ஃபேமிலி எமோஷனான படம், சென்டிமெண்ட்டான படத்தை வந்து ஒரு சிலர் பிடிக்குதுன்னா, ஒரு சிலருக்கு ஆக்ஷன் பிடிக்கும், ஒரு சிலருக்கு அழகான லவ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஹியூமராக என்டர்டெயின்மெண்ட் ஒரு அந்த மாதிரி காமெடி படம் பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு படம் பிடிக்கணும்னா அது மாறி இருக்கான்னு கேட்டேன். சீக்வன்ஸ் மாறி இருக்கான்னு கேட்டேன். மாறி இருக்கலாம். சி லைக் இட்ஸ் அ சேஞ்ச், ரைட்? இட்ஸ் அ சேஞ்ச். நம்மளோட மைண்ட் சி ஒரு காலத்தில் வந்து 3.5 ஹவர்ஸ்லாம் படம் இருந்திருக்கு, 5 ஹவர்ஸ்லாம் படம் இருந்து கேள்விப்பட்டிருக்கு. தென் இட் பிகேம் 3 ஹவர்ஸ் படமாச்சு. அப்புறம் 2.5 ஹவர்ஸ், இப்போ 2 ஹவர்ஸ் ஆகுது. வெப் சீரிஸஸ் வருது. சீரிஸ் 1 ஹவரில் 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இப்படி போகுது இல்லையா? எவ்வளோ ஸ்பீடான ஒரு லைஃப்பில் லைக் எஸ் யூ ஹாவ் டு டூ சம்திங், நியூ சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு அட்டம்ப்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் நம்புகிறேன். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஃபைட் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட் கிளப் மாதிரி ஒரு படத்தோட ஃபைட் சீக்வன்ஸும் போயிட்டு இருக்கும், ப்ளஸ் அந்த கதையோட அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீன் ப்ளே ஃபைட்டாகவே இருந்துடக்கூடாது. ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் எந்த அளவுக்கு சேஞ்சிங்காக இருக்கும் சார் இந்த படம், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது என்னோடய ஃபைட்டுக்குள்ளே ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொன்னீங்களா? இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து நான் பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். என்னோடய ஃபைட்டை இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருக்காங்கன்னு போது சந்தோஷம். அதுக்கே நான் ஒரு முக்கியமான காரணம் யாரை சொல்லுவேன்னா, ஆல் த ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். எனக்கு நான் பண்ண படங்களை எழுதுன ரைட்டர் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, சங்கர் சார் ஆகட்டும், நிறைய பேர், சுசீந்திரன் ஆகட்டும், முருகதாஸ் சார் ஆகட்டும், லைக் சொல்லிக்கிட்டே போகலாம், ஹரி சார் ஆகட்டும், நிறைய என்னென்னா அந்த ரைட்டிங்கில் ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த கதை எழுதும்போது அந்த கதையில் ஒரு விஷயம் வந்து நிற்கும், ஒரு பாயிண்ட் டாட். என்னென்னா எங்கே ஆக்ஷன் வருதோ அங்கே வந்து நிற்கும் இல்லையா? அந்த ரைட்டிங்கில் அந்த இடத்துல வரும்போது எனக்கு அந்த ஃபைட்டை வந்து அந்த இடம் கொண்டு வந்து டிமாண்ட் பண்ணணும். அந்த டிமாண்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கே சும்மா சொல்கிறேன், 2-3 ஃபைட்டு தான். நான் மகானான்ற படம் இருக்கும், ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு படம். கார்த்தி சார், அவங்க அப்பா ஜெயபிரகாஷ், அவங்களோட நல்ல ஃபாதர், நல்ல ஃபேமிலியான ஒரு படம் தான். அந்த படத்தில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்குமா யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் அது நான் பண்ணும்போது எனக்கு என்னென்னா, அந்த கதையை சொல்லி கொண்டு வந்து அந்த கிளைமேக்ஸ் கிட்ட கொடுக்கும்போது எனக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சுது எனக்கு. தென் ஐ ஸ்டார்ட் கனெக்டிங் வித் மீ. இப்படி ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட மனநிலைமையும் அந்த தேட்டரில் எனக்கு அப்படியே இருந்துச்சு நான் நம்புகிறேன். நான் அதனால தான் அதை அந்தளவுக்கு ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஃபைட்டை. ஏன்னா
கார்த்தி சார் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவர் பண்ணுற ஒவ்வொரு செயல் வந்து தனக்குள்ளே இருக்க ஒரு பெரிய இப்படி தான் பண்ணணும்னு ஒன்று நினச்சிக்கிட்டாங்களோ அப்படின்றது தான் அந்த படத்தோட செயல். அதான் முக்கியமான விஷயமும் கூட. என்னென்னா கார்த்திக் சார் வந்து ஒரு அடிக்கு வந்து 10 பேர் விழுந்தா அது வேற மாதிரியான டோன் இருக்கும். ஸோ ஈக்குவலான ஃபைட்டுன்னு சென்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுதான் இதுதான் மெயின் ரீசன். நான் ஃபைட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு காரணம் அந்த கதையை உள்வாங்கிக்குவேன். அவங்க சொல்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த கதைக்கு என்ன தேவையோ நான் அதை விட்டு ஓவர் த போர்டாக அந்த கதை டிமாண்ட் பண்ணலாம் நான் பண்ண மாட்டேன். என்ன வேணுமோ அதை பண்ண. அதை நான் டைரக்டர்கிட்ட வந்து ஜென்யூனாக சொல்லுவேன், ஆக்டர்ஸ்கிட்ட ஜென்யூனாக சொல்லுவேன், இல்லை சார் இது இவ்வளோ போதும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம். இட்ஸ் லைக் ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் இருக்கும். அப்போ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்கிட்ட எனக்கு நோ சொன்னது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி பண்ணும்போது தான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வந்து உள்ளே அழகாக வருது. ஸோ அது கமர்ஷியல் படமாக தான் எல்லா படமாக. ஸோ இவ்வளவும் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு படம் பண்ணுற போது எனக்கு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதல் இல்லையா. எல்லாத்துக்குமே தகுந்த விஷயம் என்னென்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் இருந்தால் மினிமம் வந்து ஒரு 10 lakhs ஆகும் சார், இத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் வைஸ் இருக்கும். உங்களுடைய படமாக இருக்கிறனால இதுக்கு இந்த மீட்டர் போடும். நீங்கள் என்னைக்கு எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் இப்போ நான்மகானில் சொன்னீங்க, சிம்பிளாக இருந்தாலும் அது ஒரு ட்ராவல் இருக்கும், அதுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மூவியில் வந்து இந்த அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கலாமா இல்லை ஒரு ட்ராவல் பேஸை பார்க்கலாமா? இல்லை, இது வந்து என்னென்னா என்றைக்குமே நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கதைக்காகத்தான் எதுவுமே நடக்கும். ஒரு பட்ஜெட்டுக்காண்டி ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயம் டிமாண்ட் பண்ணுதுன்னா நம்ம அதை பண்ணியே ஆகணும். அது வந்து பொருட்செலவாகவும் பண செலவு நிறையா போகுதுன்னா அது கேட்குற அதை கொடுத்தா தான் அந்த விஷுவல் கிடைக்கும். இல்லை ஒரு இடத்துல விஷுவல் தேவையில்லைன்றப்ப அங்கே அன்வான்டாக செலவு பண்ணி அதை பிரம்மாண்டப்படுத்துறதும் அது இலைக்கிறோம். இட்ஸ் நாட் அன்னெசரியான விஷயங்கள்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நமக்கு என்ன கதைக்கு தேவையோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். இந்த கதையிலும் நான் வந்து என்ன தேவை அதான் பண்ணியிருக்கேன். நான் ப்ரொடியூசரும் ஆனால் என் மிஸ்ஸஸ் தான் ப்ரொடியூசர், ராஜலக்ஷ்மி அரசு. ஸோ அதனால் நம்மளோட பணம் போட்டிருக்கோம், இதை இப்படி பண்ணணும் அப்படி கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி கூட சொன்ன மாதிரி காம்ப்ரமைஸ் எனக்கு அந்த வார்த்தை ஒரு விஷயம் என்ன கேட்குதோ, அந்த கதை என்ன கேட்குதோ அதை பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன், நல்ல ஒரு கலைஞனோட அழகு. ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ரொடியூசர் இருக்கீங்க, ஒரு டீமாக செயல்படும்போது நம்ம ஸ்கிரிப்டுக்கு வந்து ஆசைகள் கனவு எல்லாமே இருக்கும். இத்தனை பேட்டில் ஒரு செட் போடணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்கிரிப்டில் எழுதிடுவோம். ஆனால் அது ப்ராக்டிக்கல் கொண்டு வரும்போது பட்ஜெட் வைஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும்ல சார், அதை எப்படி மேட்ச் பண்ணிக்கங்க? நம்ம ஒரு மேக்கராக ஒரு கிரியேட்டராக எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும், என்ன பண்ணணும் ஒரு குழப்பம் இருக்கும்ல? இல்லை, எனக்கு குழப்பம்னு எனக்கு வந்ததில்லை. ஏன்னா நம்ம என்ன கதை ரெடி பண்ணமோ அதை நம்ம எடுத்து தான் ஆகணும். அதை நான் எடுக்கணுன்றது தான் எப்போவுமே. இது வரைக்கும் நான் காம்ப்ரமைஸ் இந்த படத்தில் ஆகவே இல்லை. அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொன்னால் பத்தாது. என் மிஸ்ஸஸ்க்கு தான் சொல்லணும். ராஜலக்ஷ்மி, அலரசு, ஏகே பிரேமன் பிக்சர்ஸ், அவங்க மட்டும் இந்த அளவுக்கு என் கூட நிற்காமல் வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. மேபி அந்த வந்துருக்கலாம் சார், இது இப்படி பண்ணலாமான்ற கேள்வியில் வந்துடலாம். பட் என் படம்ன்றனால என்னோடய மிஸ்ஸஸே ப்ரொடியூசர்ன்றனால அவங்க என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னது இல்லைப்பா இது இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ எந்த இடத்துலையுமே என்ன அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்காதே அவங்களும் சொல்லலை, நானும் அவங்கள்ட்ட போயிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நடந்ததே இல்லை. ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி எடுத்ததுக்கு நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணது, நானும் ஒய்ஃபும் பண்ணது ஒரு பெரிய. விஜய் சேதுபதி சார் மூவி பார்த்தாங்களா, என்ன சொன்னாங்க? பார்த்தாரு, ரொம்ப ஹாப்பி, சூப்பர் எக்ஸைட்டட். அவங்க ஃபேமிலியை பார்த்தாங்க, எல்லோரும் ரொம்ப. எந்த சீக்வன்ஸ்லையாவது அவரை மாதிரியான ஒரு சிமிலாரிட்டி இருக்கா சூர்யாவுக்கு? இல்லைங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஏஜ் குரூப்பே வந்து டிஃப்ரெண்ட். இட்ஸ் நாட் எப்படி சொல்கிறது, இந்த வயசில் உள்ள ஒரு பையனுக்கு உண்டான வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை. ஸோ எல்லா பிரச்சனையுமே அவனோட யதார்த்தமாக தான் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஷூட் பண்ணதாகட்டும், லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாழ்வியலாக தான் இருக்கணும். அது ஓவர் த போர்டாக இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால் இந்த கேரக்டருக்காக தான் சூர்யாவை நடிக்க வச்சேன், இந்த கேரக்டர் மாதிரி தான் நடிக்க வச்சேன். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஆக்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு இந்த கதையும் நான் டிபெண்ட் பண்ணல, நானும் அந்த இடத்துக்கு போகிறேன். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த படம் நீங்கள் சொல்கிறீங்க, ஃபைட் சீக்வன்ஸ் சொல்கிறீங்க, மேபி வந்து உனக்கு ஒன்று இல்லாட்டி திருப்பி அடின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டாலஜி தான் இப்போ வரைக்கும் எல்லாத்துமே இருக்குன்னு
கேட்குறீங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேப்பர் நியூஸில் பார்த்துருப்பீங்க, அடிதடி ரத்தம் குட்டு கொலைன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது இது டக்குன்னு மாறக்கூடிய சேஞ்சஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு ஆக்ஷன் படமே இருக்கட்டும்ல. இப்போ எத்தனையோ ஆக்ஷன்ஸ் மூவி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த காப்பு சீக்வன்ஸே அதான், காப்பை கையில் பிடிச்சி குத்துற சீக்வன்ஸே வந்து உங்களை மாதிரியான ஃபைட் மாஸ்டர்ஸ் வந்து இப்படி பண்ணு நல்லாயிருக்கும், மூஞ்சில் மார்க் போடு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் டெம்ப்ளேட் இருக்குல்ல, இது வந்து சொசைட்டியில் வந்து ஒரு சில மாற்றங்களை உருவாகுதுல்ல. ஸோ அதுக்கு இல்லை, இதை வந்து நான் வேறு கோணத்தில் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில படங்கள் அப்படி இருக்கலாம். பட் ஜென்ரல் லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு இன்டர்வியூவில் எனக்கு வந்து பாலா சார் சொன்னது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒருத்தர் கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் படத்தில் இவ்வளோ வயலண்ட் இருக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்கும்போது அவர் சொன்னார், என் கண்ணுக்கு அது தப்பாக தெரியுது. ஸோ நான் அதை கேட்குற திராணியும் இல்லை, எனக்கு சட்டத்துலேயும் இடம் இல்லை, நான் வந்து படத்தில் காட்டுறேன், மீடியாவில் காட்டுறேன்னாரு. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தப்புகள் நிறையா நடக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் நடக்கலாம். பட் நம்ம அதை ஒரு நல்ல விதத்தில் தான் சொல்கிறோம். லைக் அதுதான் ஒரு நல்ல விதமாக சொல்லும்போது நம்ம ஒரு தப்பை தட்டி கேட்க சொல்லலை. எங்கள் தப்பு நம்ம போய் கேள்விக்கணும் அவசியம் நம்ம கிடையாது. பட் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் தப்பாக தான் நம்ம அதை ஏன்னு கேட்டு தான் ஆகணும், திரும்பி போயிட முடியாது இல்லையா. அதுவும் வாண்டடாக ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் வாண்டடாக பண்ணுறதும் தப்பு தான். அதுக்கு யாருன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது நான் சரியாக நோட்டீஸ் பண்ணி பார்க்கல நான். எனிதிங் இன்னொரு முக்கியமான விஷயம் கேமரா ஒர்க்ஸ். சாம்சிஎஸ் மியூசிக்கும் கேமராவும். ஸோ அந்த சூஸ் பண்ண அதான் என் ஃப்ரெண்ட்கிட்ட கூட நான் நண்பர்கள்ட்ட சொன்னபோது, ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு யார் நல்ல டெக்னீஷியன்னு ஈஸியாக சூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட மூவிஸ் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். என் கதைக்கு யார் ஜட்ஜ்மெண்ட் பண்ணால் அவங்க ஹீரோ ஆர்டிஸ்ட்டை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, டெக்னீஷியனை க்ரோ பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஷாம் சிஎஸ் சாராக இருக்கட்டும், வேல் சாராக இருக்கட்டும், பிரவீன் கேஎலாக இருக்கட்டும், 3 பேருமே ஒரு படத்தோட பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். எப்படி இருந்துச்சு சார்? சரி, நான் வேல்ராஸோட நான் ஒரு சில படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு அவரை பற்றி தெரியும். அண்ட் இஸ் வெல் நோன். அண்ட் ஒரு மிகப்பெரிய கேமராமேன். இன்றைக்கி அவரோட ஒர்க்கு நிறைய பேர் பல படங்களில் பார்த்து மிரண்டிருக்காங்க. ஸோ நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. எனக்கு அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் தெரியும், அவரோட ஜர்னி ஆஃப் ஃபிலிம்ஸும் நான் பார்த்துருக்கேன். பிரவீன் கேஎல் கூடயும் அவர் கூடயும் நான் ஒரு சில படங்கள் நான் பண்ணியிருக்கேன். பிரவீன் சாரை பற்றி. பட் சாம்சிஎஸ் படம் நான் பண்ணது, என் படம் சாம்சிஎஸ் பண்ணது இல்லையோ, நானும் அவர் படம் பண்ணதில்லை. ஐ மீன் ஆக்ஷன் டைரக்டராக எனக்கு தெரிஞ்சு அவர் கூட காம்பினேஷன் பண்ணலை. ஆனால் நான் இந்த கதை எழுதி முடிக்கும்போது எனக்கு இந்த கதை வந்த விதமாகட்டும், நான் ஒரு மைண்டை வச்சுருக்க ஒரு ஆடியோவாகட்டும், எல்லாமே எனக்கு சாம்கிட்ட கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. காரணம், அவர் பண்ண முந்தைய படங்கள் விக்ரம் வேதா ஆகட்டும் அண்ட் கைதி ஆகட்டும், ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படங்கள் மியூசிக்கலாக. ஸோ என் படத்துக்கும் அந்த ஒரு மாதிரி டார்க் ஜானர் தான் நம்மள்தும். அண்ட் வேல்ராசரும் அந்த மாதிரி ஜானரில் நிறைய படம் பொல்லாதவன் பண்ணியிருக்காரு, வட சென்னை பண்ணியிருக்காரு. சாமுக்கும் அந்த மாதிரி படங்கள் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் சாமை சூஸ் பண்ணது. அண்ட் அவர் எப்படி சொல்கிறது, என்னோடய நம்பிக்கையை கண்டிப்பாக எக்ஸாக்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா சாம்சிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜேர்னியில் ஓகே பண்ணுவார். ஆனால் ஃபைட் சீக்வன்ஸ் விக்ரம் வேதாக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ரகடான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்துடல. உங்கள் படத்தில் மேபி பார்ப்போம்னு நினைக்கிறேன். கைதி ஒரு ஆக்ஷன் பேக்காக இருக்கும், அதையும் தாண்டின ஒரு இதுனா விக்ரம். இன்னொன்று சார், இப்போது காமனாகவே பார்த்தீங்களா, இந்த மூவியை ஷூட் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கே நாலேஜுக்கு உட்படுத்த முடியாமல் 4 மணி நேரம் ஃபுட்டேஜு, 3.5 மணி நேரம் ஃபுட்டேஜில் நின்றுருக்கு இப்போ படம். அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணும்போது ஒரு லேக் ஆகுது, மிஸ் அவுட் ஆகுது, எங்கேயோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காமனாக நீங்கள் ஒரு மூவி இப்போனா ஒரு டைரக்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணீங்களா? 3 hours ஃபுட்டேஜ் 2.5? இல்லை, எனக்கு அந்த சிச்சுவேஷன் எனக்கு நான் எதிர்பார்த்தோம், நான் தான் எடுத்தேன். அண்டு ஆல்ரெடி நான் ஒரு டெக்னீஷியன், ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படின்றதுனால எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி எனக்கு இருந்தது. அதனால் எனக்கு அதை ஷூட் பண்ணும்போதும் ஒவ்வொரு
ஓவர் ஷூட்டாக ஓவர் வந்து நின்று குறைக்க முடியாமல் கஷ்டப்படுற நிலைமை எனக்கு வரல. மற்றவங்க வந்திருக்குன்னா எனக்கு அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவில் அதை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல இல்லையா. ஸோ அது பல காரணங்கள் இருக்கலாம். ஃபைட் சீக்வன்ஸில் இந்த மாதிரி வந்திருக்குமா சார்? ஒரு ½ hour ஃபைட் சொல்லுவாங்க, டக்குன்னு கட் பண்ணி ட்ரிம் பண்ணால் 10 நிமிஷம் தான் இருக்கும். இல்லை, ½ hourலாம் ஃபைட் எடுக்க மாட்டாங்க யாருமே. ஜென்ரலாக ஒரு 10 minutes. இல்லை ஹோல் ஃபுட்டேஜ் நான் சொல்கிறேன். ஹோல் ஃபுட்டேஜ் வரலாம். அதற்கு வேறு பல காரணங்களும் இருக்கலாம். ஃபைட்டேஜ் ஜாஸ்தி இருக்குன்னு கூட இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு ஃபிலிம் பண்ணும்போதே ஒரு சின்ன ஒரு சட்டன் டியூரேஷன் அவங்க மைண்டில் இருக்கும். இந்த சீன் இவ்வளோ இருக்கணும், இந்த சீன் இவ்வளோ இருக்கணும், இந்த சாங் இவ்வளோ போதும், இந்த ஃபைட் இவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மினிமம் கேல்குலேஷன் வந்து எப்போவுமே எல்லா படத்துங்களுக்குமே இருக்கும். ஸோ அப்படி ஷூட் பண்ணும்போது மேபி கொஞ்சம் ஓவர் ஷூட் ஆகலாம். அது நான் ஃபேஸ் பண்ணதில்லை. எனக்கு ஓவர் ஷூட் பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன். எனக்கு கூட ஒர்க் பண்ண நிறைய ஆக்ட்ரஸ் ஆகட்டும் எல்லாருமே சொல்லுவாங்க, இஸ் வெரி க்ளீன் அண்ட் கிளியர், என்ன வேணுமோ அதை ஷூட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கிளியராக இது வேணும்னு போது அதை மட்டும் எடுத்தால் போதுன்றது தான் என்னோடது எப்போவுமே. ஈவன் தோ மோஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லை இது போதும்ன்ட்டு, அதுக்கு மேலே எடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சார். இப்போ வந்து நீங்கள் ஸ்கிரிப்டில் எழுதும் போதே ஃபஸ்ட்டே இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, இல்லாட்டி வேறு ஒரு ரூட்டன் போகலாம், வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பையனை பார்க்கலான்னு மீட்டர் இருந்துச்சா? இல்லவே இல்லை. இந்த கதை நான் எழுதும்போது எனக்கு எந்த ஹீரோவும் எந்த பசங்களும் மைண்டில் இல்லவே இல்லை. எனக்கு ஒரு கதை ஒரு ராவாக ஒரு புது பையனை வச்சு ஒரு அட்டம் பண்ணணுன்றது தான் என்னோட முழு சிந்தனையும். அதுக்கு சூர்யா அமைஞ்சது வந்து ஒரு 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 இட் ஹேப்பன் இந்த அப்படி தான் நடந்தது. இது இந்த நேரத்தில் வேறு யாருன்னா பார்த்தோன்னா வேறு யாருக்கு நடந்திருக்கும், இல்லை வேறு ஒரு யாரையும் பார்த்தோன்னா அங்கே தான் நடந்திருக்கும். அது மேபி எனக்கு அது அமைஞ்சது எல்லாமே, அவ்வளோதான். ஸோ யாருக்காகவும் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. ஒரு சில பேர் வந்து சும்மா இல்லாமல் ஃபேக்காக அவங்களுக்கு இந்த இவரோட பையனை வச்சு பண்ணணும்னு ஆசைப்பா, ஈஸியாக கால் ஷீட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரூமர்ஸ் தான் அவங்க நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. எனக்கு என்ன இருக்குது அப்படி பண்ணணும்னு அவசியம்? எனக்கு என்ன இருக்குது? இல்லை அப்படி கேட்டிருப்பாங்களே சார். இப்போ ஈஸியாக வந்து சிம்பிளாக கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போனா நீங்கள் சொல்கிறீங்க 1.5 வருஷம் நான் கோச் பண்ணேன்னு சொல்லி, இந்த விஷயம்லையா அவங்க காது குத்தி கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ரூட்டனான ஒரு பேஸான ஒரு வாய்ப்போக்கில் ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க. எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் எல்லாருடைய அசம்ஷனுக்கும் நம்மளால் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட லைஃப் வேறு, அவங்க லைஃப் வேறு. பேசுகிறவங்க அவங்களோட ஸ்பீச், ஃப்ரீடம் ஸ்பீச் அவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா வேணாமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். இன்னொன்று, வி நோ வாட் இஸ் த ரியாலிட்டி. இது எப்படி நடந்தது நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நம்ம கூட நமக்கு தெரியும். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ காமனாகவே ஃபைட் மாஸ்டருக்கு இன்சூரன்ஸ் என்பது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். யூனியனில் ஏதாவது இன்சூரன்ஸு, அடிசர்ட் கோர்ஸில் இன்சூரன்ஸ் ஏதாவது வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் வரக்கூடிய? இல்லை, இன்சூரன்ஸ்னு சொல்லும்போது அது ரொம்ப வருஷமாக போய்கிட்டு தான் இருக்குது. பிகாஸ் எங்களோட ஜாபை நாங்கள் ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சே பண்ணுறதுனால நிறைய எங்களுக்கும் ஒரு சில தடைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கூடிய விரைவில் கொண்டு வரணும். ஏன்னா எங்களுக்கு நாங்களே இப்போ ஒரு மினிமம் பாதுகாப்பு பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எதனா ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தாலும் ப்ரொடியூசர்ஸும் சரி, ஆக்டர்ஸும் சரி, டைரக்டர்ஸும் சரி, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ எங்களை நாங்களே பாதுகாக்கிற மாதிரி எங்களுக்கு அவங்களும் உறுதுணையாக இருக்காங்க. இன்றைக்கி நிலைமை வரைக்கும் இது போய்கிட்டு இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் இன்சூரன்ஸ் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் வந்துச்சுன்னா ஒரு எங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினா, முன்னாடி வந்து ஹீரோ மட்டும்தான் மக்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு லாஸ்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அவன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான்ப்பான்னு சொல்கிறாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, கிளைமேக்ஸ் ஃபைட்டு செம்மையாக இருக்குப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அது உண்மையிலே உங்களுக்கு மூவியாக பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் சீக்வன்ஸும் ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு ஆடியன்ஸ் கிட்ட எப்படி பார்க்குறீங்க? அது இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான விஷயம். என்னென்னா, எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது, ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிது. ஒரு கலைஞனுக்கு வந்து அவனை ஊக்குவிக்கிறதே வந்து கைத்தட்டல்னு சொல்லுவாங்க. அது புகழ்ந்து பேசுறது, அவங்க வேலை நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது. அது எப்போவுமே ஸ்பாட்டில் நடக்கும். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்ட்ரஸ் ஆகட்டும் இல்லை டைரக்டர், மற்றவங்க எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதை மீறி
பொதுமக்கள் கிட்டேருந்து அது வருதுன்னும் போது அந்தளவுக்கு நம்ம ரீச் ஆகிறோன்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அது ரொம்ப ஹெல்தியான விஷயம். எங்களோட பயணத்தை, எங்களோட முயற்சிகளை இன்னும் நாங்கள் கடந்து போகிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் வேறு விஷயங்களை பற்றி பேசணும். ரொம்ப நன்றி சார். ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை பற்றி சொல்லிடுங்க சார். 4th ஃபீனிக்ஸ் விழான் எங்கள் படம் திரைக்கு வருது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆக்ஷன், என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி எமோஷனல், நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம். ஸோ உங்களுடைய பேராதரவு வந்து எங்கள் டீம் சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி.